காலை வணக்கம். அதாவது லைசன்ஸ்ன்றது என்ன? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் லைசன்ஸு வராது. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் லீஸ் தான் வரும். அந்த லீஸ் தான் சப்சிக்வெண்ட்டாக ரெண்ட்டுன்னு வருது. ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் வரும்போது ஆமாம், லீஸுன்றது வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, வெறும் நிலத்தை கூட லீஸு கூடலாம். ரெண்ட்ன்றது கட்டப்பட்ட வீடுகளுக்கு வாடகைக்கு விடுறது ரெண்ட். இது இல்லை. அதனால் இந்த லைசன்ஸ்ன்றது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, லைசன்ஸ் எதில் இருக்குதுன்னு கேட்டால் ஈஸ்மெண்ட் ஆக்டுன்னு ஒரு ஆக்டு. அந்த ஆக்டில் தான் ஈஸ்மெண்ட்ரி ரைட்ஸ் இருக்குது. நமக்கு சொந்தமில்லாத இடத்துல நம்ம சொத்தை அனுபவிக்க அடுத்தவங்க சொத்து மீது உரிமை கோருதல் ஒரு வழிபாதை. உங்கள் நிலத்தில் இருந்து உங்கள் நிலத்துக்கு சொந்தமான நிலத்தில் நீர் பாய்ச்சல் என்னன்னா, அது நடுவில் பொதுவாக கட்டப்பட்ட கிணறுலேருந்து தண்ணீர் எடுத்துகிட்டு வந்து பாய்ச்சணும். அப்போ அந்த தண்ணி எடுப்பதற்காக நீங்கள் அடுத்தவங்க வாய்க்காடு வழியாக நடக்கிறது தான் ஈஸ்மெண்ட்ரி ரைட்டு. அதில் தான் லைசன்ஸும் சொல்லு. லைசன்ஸுன்றது என்னென்னா ரொம்ப ஸ்மாலாக தெரிஞ்சுக்கணுன்னா, வார சந்தையில் வந்து டென்ட்டு போட்டுக்கலாம், கடை வைக்கலாம். அது முடிஞ்ச உடனே சாட்டர்டே வார சந்தைன்னா சாட்டர்டே முடிஞ்ச உடனே காலி பண்ணி உங்களை அனுப்பிச்சிடுவாங்க. தியேட்டரில் போய் சினிமா டிக்கெட் வாங்குறீங்க, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க, ஏரோப்ளேனில் ட்ராவல் பண்ணுறீங்க, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அந்த சீட்டு ஒன்று உங்களுக்கு ரிசர்வ் பண்ணி கொடுப்பாங்கள்ல. அது பீரியட் முடிஞ்சிடுச்சுன்னா அவள் தான் இல்லை எனக்கு தான் சொந்தம்னு கோர முடியாது. அப்போ வண்டியை நிறுத்துறீங்க, காரில் எங்கன்னா பார்க்கிங்கில், ஸ்டேஷனில், ட்ராமாவில் போகும்போது அந்த பீரியட் முடிஞ்ச உடனே அந்த வண்டி நிறுத்துகிற உரிமை நீங்கள் பார்க்கிங் ஃபீஸ் கட்டினது முடிஞ்சு போச்சு. அதுதான் லைசன்ஸ். இது சம்பந்தமாக இங்கே கல்கத்தாவில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அது வந்து எப்படின்னா ஏஆர் 2025 என்ஓசி 591 கல்கட்டா, ஏஆர் 2025 என்ஓசி 591 கல்கட்டா. இதில் வந்து சாய்பால் சர்க்கார் வெர்சஸ் சங்கீதா கோஷ், ஏஆர் ஆன்லைன் 2025 கல்கட்டா 418. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓரலாக லைசன்ஸ் கொடுத்துருக்காரு நிலத்துக்கு. ஆனால் அதை வந்து அவர் பெர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணி பக்கா கட்டடம் கட்டி அதிலே வசிக்கிறாரு. அதனால் செக்ஷன் 60B ஆஃப் தி ஈஸ்மெண்ட்ரி ஆக்ட் பிரகாரம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் லைசன்ஸ் இறந்த பிறகு கூட அந்த லைசன்ஸ் உரிமை தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்ட சூட்டை கீழ்கோர்ட்டில் பார்பை லிமிட்டேஷன் ரிஜெக்ட் பண்ணதுனால அந்த ஆர்டரை செட்டிசைட் பண்ணி ட்ரையல் நடத்துறதுக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வாட் லைசன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலி டெர்மினேட்டட் ஆன் த டெத் ஆஃப் லைசன்ஸின்னு சொல்கிறது தப்பு. 60B ஆக்ட் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மிக அருமையான தீர்ப்பு. ஆக இந்த லைசன்ஸு இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அருமையான தீர்ப்பு. காலை வணக்கம், நன்றி.